Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ஏசிஆர் சாலையில் நள்ளிரவில் திமுக கொடி கட்டிய காரில் பெண்களை துரத்திய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை எடுக்க கோரி அதிமுக பெண் வழக்கறிஞர் தலைமை பதிவாளருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அதிமுகவை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ரேணுகா தேவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் தலைமை பதிவாளருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் ஈசிஆரில் நள்ளிரவில் திமுக கொடி கட்டப்பட்ட காரில் பெண்கள் துரத்தி செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கோரிக்கையானது வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக புகார் அளித்த பொழுது ஏன் இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே வந்தீர்கள் என காவல்துறை கேள்வி கேட்டதாகவும் அந்த கடிதத்தில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய விவரங்கள் முதல் தகவல் அறிக்கை வாயிலாக வெளியிடப்பட்டதை போன்று இந்த விவகாரத்திலும் பாதிக்கப்பட்ட புகார் அளித்த பெண்ணினுடைய பெயர், கார் எண் உள்ளிட்ட அனைத்தும் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தலைமை நீதிபதிக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக தாம்பரம் போலீசார் வெளியிட்ட செய்தி குறிப்பில் அனைத்து தகவல்களும் இடம்பெற்று இருப்பதாகவும் திமுகவினர் தொடர்பாக வரக்கூடிய இந்த புகார்களில் பாதிக்கப்பட்டவர்களினுடைய விவரங்கள் தொடர்ச்சியாக வெளியிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக இன்னும் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. காவல்துறையினரை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மற்றும் கிருஷ்ணகிரியில் என்சிசி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை இழைக்கப்பட்ட விவகாரம் உள்ளிட்டவைகளில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்ட பின்னர் தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைத்ததாகவும், அதே போல இந்த விவகாரத்திலும் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நபரிடம் விசாரிக்காமல் பத்திரிகையாளர்களினுடைய செல்போன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து பத்திரிகையாளர்களை காவல்துறையினர் துன்புறுத்துவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம், அதாவது இந்த ஈசிஆரில் பெண்கள் காரில் துரத்தி செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்றும், அதில் இது போன்ற பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய விவரங்கள் வெளியிடப்படுவதை தடுப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும், இது போன்று மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது அது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திப்பதோ அல்லது செய்தி அறிக்கையின் வாயிலாகவோ பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் வெளியிடுவதை தடுக்க உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே போல இது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதில் கோரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் பெண்களின் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்பயா தொகையில் எவ்வளவு செலவிடப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பான அந்த விவரங்களையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. தலைமை நீதிபதி இதனை ஆராய்ந்து இது தொடர்பாக முடிவினை எடுப்பார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.